பார்க்க போறோம். முதலாவது விஷயம், காற்றில் மிதக்கும் சிலை. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கட்டுமானமே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குது. இதை பார்க்கிறவங்க எல்லாருமே வியந்து வழிபடுறாங்க. இப்படியான இந்த கோவில்ல இந்த சிலை, இந்த கற்ப கிரகத்துல இருக்கக்கூடிய சிலை மிதக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த கோவிலினுடைய பிரதான கோபுரம் கட்டப்படுற போதே இந்த கற்கள் அடுக்கப்படுற போது அதற்கிடையே இரும்பு துண்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி வைக்கப்பட்டு அந்த கோபுரத்தினுடைய உச்சியில 52 டன் எடை கொண்ட காந்த சக்தி உள்ள ஒரு சுமைக்கல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த கோயிலை கட்டுற போது இரும்பு துண்டுகளை வச்சும் மேல காந்த சக்தி கொண்ட கல்லை வச்சதாலுமே இடையில இருக்கக்கூடிய இந்த ஒரு சிலைகளையும் காந்த தன்மை இருக்கிறதால அந்த எதிர்ப்பு விசை காரணமா அது நகராம ஒரே இடத்துல மிதந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு காரணத்தால் தான் அந்த சிலை மிதந்துட்டு இருக்கு. ஆனாலும் இந்த ஒரு கோவிலை வழிபடக்கூடிய மக்கள் இது சூரிய பகவானுடைய சக்திகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லி நினைச்சு இந்த கோவிலை வழிபடுறாங்க. இந்த கோவில் ஆரம்ப காலத்துல கட்டுற போது கடலுக்கு கிட்டவா தான் கட்டப்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த கோவிலுக்கும் அந்த கடலுக்குமான தூரத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான மர்மங்களை கொண்ட இந்த ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய மூலவரினுடைய கிரீடத்துல இருக்கக்கூடிய வைரத்துல சூரியனுடைய ஒளி பட்டு தெரிக்கிறது பார்க்கவே ரொம்பவே அழகான ஒரு விஷயமா இருக்குமா. அது மட்டும் இல்லாம பலருக்கு வியப்பை ஏற்படுத்துற விஷயமாவும் இருக்குமா. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த கோவில் 15ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில முஸ்லிம்கள் இந்தியா மீது படையெடுத்த போது தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு 1984 காலப்பகுதியில யுனெஸ்கோ நிறுவனம் இதை உலக பாரம்பரியமாகவும் எடுத்துக்கிறாங்க. இதை விடுத்து இந்த 15ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளுக்கு முன்னரே போர்த்துகேயர் இந்தியாவுக்கு வருகை தரும் போது இந்த கடற்பகுதியில நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அவங்களுடைய திசை காட்டி சரியா வேலை செய்யாத காரணத்தால இவங்க இந்த ஒரு கோவிலை தகர்க்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துல இருந்த அந்த சுமைக்கல்லையும் எடுத்துட்டு போறாங்க. அந்த ஒரு சுமைக்கல்லின் காரணத்தால் தான் இவங்களுடைய திசை காட்டி சரியா வேலை செய்யல. அது மட்டும் இல்லாம இந்த திசை காட்டி வேலை செய்யாம இருக்கிற காரணத்தால இவங்களுக்கு அதிக அளவிலான விபத்துகளும் ஏறுது. இதன் காரணத்தால இந்த ஒரு கோயிலை இடிக்கிறாங்க. இந்த கோவிலை இடிச்சு அங்க இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆரம்ப காலத்துல இந்த கோவில் கட்டும் போது தேரமைப்புல இருந்தாலும் கூட அதற்கு இடையில பாரிய கோபுரம் ஒன்றும் இருந்துச்சு. அந்த கோபுரத்தையும் தகர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த கோவில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த மூலவர் சிலை கூட இல்ல, அந்த சிலையும் அகற்றப்பட்டுருச்சு. இந்த கோவிலுடைய மர்மமான விஷயங்கள் எல்லாமே புராணத்துல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த புராணத்துக்கு எதிரான எந்த ஒரு விஷயமும் யாராலையும் பதிவு செய்யப்படல. மெயினாக சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.